சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். இதான் 23 வசனம் எழுதியிருக்கீங்க. ஆமா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சார். அதாவது திருப்பி இந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்காது. ஏன்னா ஒரே நாள்ல படம் எடுக்கணும்னு சொன்னார். நான் முதல்ல காமெடி பண்றாருன்னு நினைச்சுக்கிட்டேன். நான் அப்ப கூட சொன்னேன், வடபழனிக்கு வர்றவங்க எல்லாம் ஒரு நாள் படம் எடுக்கணும்னு வருவாங்க, நீ என்னப்பா ஒரே நாள்ல படம் எடுக்கணும்னு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். உண்மையிலே ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 சீன் இருக்கும். டயலாக் எழுத ஆரம்பிச்ச பிறகு அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஒரு டயலாக் கூட அவர் நல்லா இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஒரு தடவை தான் எழுதினேன். ஒரு தடவை எல்லா வசனமும் அவருக்கு பிடிச்சு போச்சு. கடினமா உழைச்சாங்க சார். 23 மணி நேரத்துல அந்த படத்தை முடிச்சிருக்காங்கன்னா பெரிய விஷயம், சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாம் கடும் உழைப்பு. நடிகர் நடிகைகளா இருக்கட்டும், டெக்னீஷியனா இருக்கட்டும், அந்த கேமராமேன் தான் நான் பாராட்டணும். இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான திருவிழாவை எப்படி கவர் பண்ணியிருக்காரு பாத்தீங்களா? அருமையான படம். எனக்கு இதுல டயலாக் எழுதுறதுக்கு நான் வாய்ப்பு கொடுத்தது சுகன் தான். அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய வசனங்கள் எல்லா வசனங்களுமே எனக்கும் பிடிச்சிருந்தது, மற்றவங்களுக்கும் பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த படம். அடுத்தடுத்து சார் ரொம்ப ரொம்ப லவ் பண்றாங்க சார். அடுத்தடுத்து திருப்பங்களா வருது செகண்ட் ஹாஃப்ல. அதை எதிர்பார்க்கவே இல்லை அவங்க. ஏன்னா எழுதும் போது எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது ஒண்ணு. அதே பார்வையில தான் ஆடியன்ஸும் பாக்குறாங்க. ஆமா, அதே பார்வையில தான் பாக்குறாங்க. பிடிச்சிருக்கு அவங்களுக்கு. இது வரைக்கும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ்னு ஒன்றும் கிடையாது சார். நான் ஓப்பனாவே சொல்றேன், நான் ரொம்ப தெய்வ பக்தி உள்ளவன். காட் ப்ராமிஸா சொல்றேன். ஒருத்தர் கூட நெகட்டிவா சொல்லவே இல்லை. எல்லாமே பாசிட்டிவா தான் சொன்னாங்க. நல்லா வந்திருக்கு சார் படம் அது சார். தேங்க்யூ.